மாநில கல்விக் கொள்கைகளை ஆராய துணைக்குழு அமைத்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளி கல்லூரிகளில் சாதிய மோதல்களை தடுக்க சந்துரு தலைமையில் சமர்ப்பித்த மாநில கல்விக் கொள்கைகளை ஆராய துணைக்குழு அமைப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலும் தகவல்களை வழங்க செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் கீதன், இது குறித்த மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். குறிப்பாக மாநில கல்விக் கொள்கை தற்போது ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் தலைமையிலான குழு தயாரித்து தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. அதே போல பள்ளி கல்லூரிகளில் சாதிய மோதல்களை தடுக்க நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழுவை தமிழக அரசு அமைத்தது. இந்த இரண்டு விவகாரங்கள் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் இருவரும் தமிழக அரசிடம் ஏற்கனவே தங்களது அறிக்கைகளை சமர்ப்பித்து விட்டார்கள். வரக்கூடிய கல்வியாண்டில் அல்லது அடுத்த கல்வியாண்டில் அது அமல்படுத்தப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பு பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் நிலவி வருகின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அளிக்கக்கூடிய அந்த அறிக்கையையும் அதே போல மாநில கல்விக் கொள்கை அறிக்கையையும் ஆராய்வதற்கு துணைக்குழுக்களை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கின்றது. குறிப்பாக இந்த சாதிய மோதல்களை தடுக்க அளிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பாக ஆராய்வதற்கு அதே காவல்துறையினர், IAS அதிகாரிகள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவையும், அதே போல மாநில கல்விக் கொள்கையை ஆராய்வதற்கு கல்வியாளர்கள் கொண்ட ஒரு குழுவையும் அமைப்பதற்கு தற்பொழுது தமிழக அரசு முடிவு செய்திருக்கின்றது. இந்த இரண்டு குழுக்களும் 2 வார காலத்திற்குள் அமைப்பதற்கு தமிழக அரசு முடிவு செய்திருக்கின்றது. இந்த இரண்டு விஷயங்களையும் தமிழகத்தில் அமல்படுத்துவதற்கு முன்னதாக விரிவாக ஆராய்ந்து அந்த அறிக்கையினை பெற்ற பிறகு இந்த இரண்டு விவகாரங்களையும் அம்சங்களையும் தமிழகத்தில் அமல்படுத்துவது குறித்து தமிழக அரசு முடிவெடுப்பதற்காக இந்த துணைக்குழுக்கள் அமைக்கப்பட இருக்கின்றது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கீதன்.